ஒரு 2 பனைமரத்துக்கு நடுவில் ஒரு கார் எரிஞ்சு நிற்கிது, ஸ்மெல்லோட நிற்கிது வண்டி அப்படின்னு போலீஸுக்கு தகவல் வருது. உள்ள போய் பார்த்தா வண்டி டோட்டலாகவே எரிஞ்சு இருக்கு அப்படின்னு போல வண்டி 4 சடலம் உள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. பின் சீட்டில் ஒரு தாய் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் 2 குழந்தைங்க கட்டி பிடிச்சபடியே இருக்காங்க, ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிறாரு. முற்றிலுமே எரிஞ்சு போச்சு வண்டி. ஆனால் எஸ்பி பிரசன்னகுமார் சொல்றாரு வண்டி கதகதன்னு தான் இருந்தது, ஹீட் மைல்டாக ஹீட் இருந்தது. ஸோ அது மார்னிங் தான் ஃபயர் ஆகிருக்க முடியும். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை, அதாவது அந்த மாவட்டத்தோட எண்டு, அடுத்து வள்ளியூர், நாகர்கோவில் அதோட ஸ்டார்டடாக வந்துடும். அடுத்த தொகுதியே நான்குநேரி தொகுதி வந்துடும். அதோட எண்டு திசையன்விளை. ஒரு அருமையான வில்லேஜ், அது வில்லேஜ் கம் டவுன், சின்ன மினி டவுன், பேரூராட்சி லெவலில் உள்ள டவுனு. அதில் ஆலமர்த்தடி 2026 மார்ச் 16 செவ்வாய்க்கிழமை ஆத்தங்கரை ஓரம், அதாவது மெயின் ரோட்லேருந்து, பிரதான மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ள தள்ளி ஒரு 2 பனைமரத்துக்கு நடுவில் ஒரு கார் எரிஞ்சு நிற்கிது, ஸ்மெல்லோடு நிற்கிது வண்டி அப்படின்னு போலீஸுக்கு தகவல் வருது. அப்புறம் வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேஷ் சார் தலைமையில் உள்ளே போகிறாங்க. அப்புறம் திருநெல்வேலி எஸ்பி பிரசன்னகுமார் அவரும் வந்துடுறாரு. உள்ளே போய் பார்த்தா வண்டி டோட்டலாகவே எரிஞ்சு இருக்குது அப்படின்னு போல் வண்டி 4 சடலம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. பின் சீட்டில் ஒரு தாய் உட்காந்துருக்காங்க, தாய் வச்சுக்கோங்க, மேபி ஒரு லேடி, ஏன்னா ஸ்கல்லை பார்த்தாலும் லேடி, பக்கத்தில் 2 குழந்தைங்க கட்டி பிடிச்சபடியே இருக்காங்க, ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிறார். அது முற்றிலுமே எரிஞ்சு போச்சு வண்டி. ஆனால் போலீஸு எஸ்பி பிரசன்னகுமார் சொல்கிறார் வண்டி கதகதன்னு தான் இருந்தது, ஹீட்டு மைல்டாக ஹீட் இருந்தது. ஸோ அது மார்னிங் தான் ஃபயர் ஆகிருக்க முடியும், மிட் நைட்டோ அது பிஃபோர். ஏன்னா இப்போ கொஞ்சம் பனி பெய்யுது, முன்னாடியே ஃபயர் ஆகிருந்தால் வண்டி ஆறி இருக்கும், அமர்ந்துருக்கும், வண்டி ஆனால் டோட்டலாக எரிஞ்சிருக்கு. அப்புறம் வண்டியோட பதிவுன்னு நான் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க, அதுக்கான ஆர்டிஓட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் நாய், மோப்ப நாய் நிக்கி, அது கொஞ்சம் தூரம் ஓடி அது ஸ்டாப் ஆகிடுது, அந்த ஆத்தங்கரையோட ஓடி அது நின்றுச்சு. அப்புறம் அந்த வண்டியோட பதிவெண்ணை வச்சு ஆர்டிஓ வச்சு விசாரிக்கக்குள்ள அந்த வண்டி சென்னை நந்தம்பாக்கம், இங்கே ட்ரேடிங் சென்டர் இருக்குல்ல, நந்தம்பாக்கம் மியாட் ஹாஸ்பிட்டலாம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை சார்ந்த வண்டி அப்படிங்கிறத முதல்ல எடுக்கிறாங்க. சரி, வண்டியோட ஓனர் யார் அப்படின்னு பார்க்கல, முகமது ரஃபீக் அப்படின்றதும் அவரோட மனைவி பேர் செய்யது நஸ்ரீன் அப்படின்றது தெரிஞ்சுது. இந்த பின்னாடி சீட்டில் இருந்த 2 குழந்தைகள், 17 வயசு மகன், 15 வயசு மகள் கட்டிப்பிடித்தபடி இருந்தது. மற்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அதாவது நந்தம்பாக்கத்தில் கடந்த வாரம் தான் இவங்க ஒரு வீடு இருந்திருக்கு, இவங்க பூர்வீக வீடு, அதை விற்கிறாங்க. விற்றுட்டு இவங்க கிளம்புறாங்க. எங்கன்னா நாகர்கோவில் போகிறாங்க. நாகர்கோவில் போக்குள்ள திருநெல்வேலியில் உள்ள ஒரு, இப்போ பள்ளிவாசல், இப்போ நோன்பு நேரம் இல்லையா, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. 27ஆம் நாள் தொழுகையை போய் செய்கிறாங்க, குடும்பத்தோடு செஞ்சுட்டு சாப்பாடு எல்லாம் முடித்த பிறகு வெளியில் இருந்த கண்ணு தெரியாதவங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் கையில் இருந்த புத்து ஆடைகள் இவெல்லாம் வழங்குறாங்க. ஆற்றங்கரை பள்ளிவாசல் தான். அதில் பார்வையற்றவர்கள், ஏழைகளுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க, நல்லா எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு ப்ளஸ் யூஸ்டு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அங்கே உள்ள ஃபுட்டேஜ் மற்றும் அங்கே உள்ள போலீஸ் விசாரணையில் இந்த தகவலை தெரியப்படுத்துகிறாங்க. இதுபோக போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைவேயில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருக்காங்க. சாயந்தரம் வரைக்குமே அவங்க மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க. அதாவது மார்ச் 13 அவங்க பள்ளிவாசலில் இருக்காங்க, மார்ச் 16 அவங்க பாடியை ரெக்கவரி பண்ணுறாங்க. 13 நைட்டு, 14 நைட்டு, 15 நைட்டு, 16 நைட்டு வச்சா 14 நாள் விடிய காலம், 4 நாள். அப்போ 4 நாள் அவங்க எங்கே இருந்தாங்க? இல்லை இவங்களை கொலை தான் பண்ணாங்களா? ஏன்னா மேபி வீடு விற்றுருந்துருக்காங்க, பணமாக கூட வச்சுருந்துருக்கலாம், கேஷ் கூட வச்சுருந்துருக்கலாம், இல்லை ஜல்லு போட்டிருந்துருக்கலாம், அதுக்காக கூட யாராவது ஆதாய கொலை கூட பண்ணியிருக்கலாம், வண்டியோடு வச்சு எரிச்சு விட்டுருந்துருக்கலாம், இல்லை வேறு யாராவது கடத்தி அந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சு எரிச்சு விட்டாங்களா, அந்த கோணத்துலேயும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்லை இந்த வித்த பணத்தை இவங்க கடலில் இருந்தாங்களா, அது இங்கே லோக்கலில் விசாரிக்கிறாங்க. இவங்க கடலில் இருந்தாங்களா, பொருளாதார நெருக்கடி இருந்ததா, தற்கொலை எதுவும் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற கோணத்தையும் விசாரிக்கிறாங்க. 3வது பெர்ஸ்பெக்டிவ், இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், வண்டியில் ஏசி போட்டு தூங்கிறதால அந்த ஃபயரிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டியில் ஏசி போட்டு ஐடியலில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே டீசல்லேருந்து அந்த வண்டி இயங்குறது குறைய ஆரம்பிச்சு பேட்டரியிலேருந்து கரண்ட் இழுக்க ஆரம்பிக்கும், ஏசி கம்ப்ரஸர். ஏன்னா நீங்கள் ரேஸ் பண்ணி கொடுக்குறது, அதில் ஒரு தெர்மா ஸ்டார்ட் இருக்கும், அது குறிப்பிட்ட ரேஸ் பண்ணி கொடுக்கும், அப்புறம் அது ஓஞ்சா பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுக்கும், உள்ள டீகம்போஸ் ஆரம்பிக்கும் வண்டி, ஆகக்குள்ள ஒயரிங் ஹிட்டு எரிஞ்சு கூட இறந்துருக்கலாம். ஏசியில் கெட்ட விஷவாயு இவங்கெல்லாம் மயக்கமாகி அதுக்கு பிறகு கூட வண்டி ஃபயர் ஆகிருக்கலாம். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். பட் போலீஸ் சொன்னது ஒன்றும் கொலையாக பண்ணியிருக்கணும் இவங்களை, அது பிஎம் அட்டாப்சிக்கு பாடி ஜிஹெச்சுக்கு போயிருக்கு, ஜிஹெச்சில் தெரிஞ்சிடும் அடிச்சு கொண்டிருக்காங்களா, இல்லை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்களா. ஏன்னா பெட்ரோல் டீசல் சந்தேகம் அதில் வர முடியாது, ஏன்னா வண்டி பெட்ரோல் டீசல் 2 எதுவும் இல்லை, எங்கே இருக்க போகுது, அந்த சந்தேகத்தை நம்ம எடுக்க முடியாது, அந்த ஸ்பெல்லை வச்சு சொல்ல முடியாது. மேலும் இவங்க ஸ்கல்ல எதுவும் அடிச்சிருக்காங்களா, கழுத்து நெருக்கப்பட்டிருக்குதா, இல்லை இவங்க சூசைடு பண்ணிட்டாங்களா நெருக்கடியில் அப்படிங்கிறத போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவர் எஸ்பி பிரசன்னகுமார் மற்றும் டிஎஸ்பி வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேஷ் அவர் தலைமையில் விசாரணை போயிட்டு இருக்குது. இங்கே சென்னைக்கும் வந்திருக்காங்க ஸ்பெஷல் டீம் ஒன்று, அவர் பிரசன்னகுமார் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஒன்று அமைச்சாங்க, அவங்க சென்னை வந்திருக்காங்க. அந்த விசாரணை தொடர்ந்து போயிட்டுருக்கு.
விசாரணை முடிவில் கண்டிப்பாக இது எப்படி நடந்தது என்று கண்டிப்பாக தெரியும். இதில் மை விஷன், இது வந்து ஒரு சூசைட் ட்ரை அப்படி இருந்தால் நமக்கு பொருளாதார நெருக்கடினாலேயோ வேறு எதுனாலேயோ நம்ம ஒரு தற்கொலை தான் பண்ணிங்கன்னா தற்கொலை எதுக்குமே தீர்வு ஆகாது. ஏன்னா தற்கொலை என்பது நம்ம நாட்டு சட்டப்படி தடை செய்யப்பட்டது, தண்டனைக்குரியது. இப்போ நிறையா இடங்களில் பார்த்தா இங்கே பல்லவரம் பகுதியில் வந்து ஒரு ஜவுளி கடை ஓனர் வந்து இது நடந்து ஒரு 3 years பேக் சுத்தமாக டோட்டலாக ஃபினான்ஷியலாக அவர் லாக் ஆகுறாரு. அவங்க அம்மா 65 வயசு 70 வயசு அம்மாவை கழுத்து அறுத்துட்டு, தன் மனைவியும் கழுத்து அறுத்துட்டு, 2 பிள்ளைங்களையும் கழுத்து அறுத்துட்டு, இவரும் கழுத்தறுத்து கொண்டு இறந்து போகிறார். அப்போ ஃபினான்ஷியல் வச்சு கேம் விளாண்டது நம்ம, பொருளாதாரங்கிறது நம்ம செஞ்ச தொழில், நம்ம லாஸ் ஆகிறதுக்கு நம்ம குடும்பம் வந்து சாகணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளோ ஆர்பனேஜஸ் இல்லம் இருக்குது, கொண்ட குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்ட குழந்தைங்களை கொடுத்தா வளர்த்துக்க போகிறாங்க. இந்த வடபழனி இந்த சிக்னல் ஆரம்பித்து கோயம்பேடு அரும்பாக்கம் வரையும் வெறும் ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் இருக்குது. குழந்தை செயற்கை கருத்தரிப்பு மையம். அதாவது விடுதலையின் ரகசியத்தை போய் சிறையில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஆரோக்கியத்தின் ரகசியத்தை நோயாளிகிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆரோக்கியம்னா என்ன, இந்த உடம்புல இவ்வளோ இருக்குது, காலியாக தான் தெரியும். அப்புறம் குழந்தை இல்லாதவங்கள்ட்ட போய் குழந்தையோட அருமை பெருமைகளை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நமக்கு இறைவன் புண்ணியத்துலேயே ஏதோ ஒரு இதில் நம்ம குழந்தையெல்லாம் இருக்குது, நல்ல மாதிரியாக இருக்குங்கிறது அதை நம்ம ஏளனப்படுத்திடக்கூடாது. அதனால் அது ஒரு தீர்வாகாது. ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கோன்னா அது எல்லாமே தற்காலிகமானது தானே. திருப்பி அது ரெக்கவரி ஆகி நம்ம மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போ ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால சூசைட் பண்ணிட்டா சரியாயிடுமா, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது, வண்டியில் தூங்குறது அது முக்கியமாக நான் சொல்லியே ஆகணும். நிறைய இடங்களில் பண்ணுறோம். பகலில் நல்ல மாதிரியாக விழிச்சிக்கிட்டு இருக்கோம்னா வண்டியில் ஏசி போட்டு உட்காந்துருக்கலாம், தப்பு இல்லை. அதுவுமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வாட்டி ஆக்சிலேட்டர் லைட்டாக தொட்டு கொஞ்சம் ரேஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் பேட்டரிக்கு ரீசார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், வண்டி பிஸ்டன் ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை செய்கிறது இல்லை. ஏன்னா ஒரு வண்டியை இயக்கிற அளவுக்கு பேட்டரிக்கு உயிர் பத்தாது, கொஞ்ச நேரத்தில் பேட்டரி படுத்துரும். ஸோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. அதுவும் இல்லாமல் நிதானம் இல்லாமல் நான் இடையில் வந்து ஒரு பெயிண்டர் ஷெட்டில் வந்து ஒரு 4 பெயிண்டர், அதாவது கார் ஷெட்டு, அது ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவே தெரியும் அந்த கேஸு. ஷட்டரை போட்டுட்டு உள்ள போதையில் அந்த வண்டிக்குள்ளே தூங்கியிருக்காங்க ஏசியை போட்டு. அது ஒரு பெயிண்ட் ஷெட் ஆக்சுவலாக. அது என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி ஏசி ஓடி 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 அந்த கார்பன் டை ஆக்சைடு மோனாக்சைடு வெளியே ஆகி 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 ஒரு கட்டத்தில் உள்ளே டீகம்போஸ் ஆரம்பிச்சு வண்டி வீட்டுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சு 4 பேருமே காலையில் மாண்டு தான் இருந்தார்கள். அதாவது நீங்கள் நினைக்கலாம் நம்ம எழுந்து கதவெல்லாம் திறந்துடலான்னு, அந்த அமில ஆசிட் வெளியாகிறதுலாம் ஒரு செகண்டு தான். எத்தனை பேர் இந்த பாதாள சாக்கடையில் இறங்குற செகண்டு சாகிறது இல்லையா. அதான் விஷவாயு போபாலில் இருந்துச்சுல்ல, போபாலில் ஒரு ட்ரெயினே கிராஸ் ஆக முடியாமல் போணுச்சுல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு செகண்டில் நடக்கிறது தான். அது 2வது தப்பு. 3வது, இவங்க கொலை தான் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா சென்னையிலேருந்து ஃபாலோ பண்ணி வந்து பண்ணாங்களா. ஏன்னா சென்னையில் வீடு விற்றது நல்லாவே தெரியும், அவங்களோட புரோக்கர்ஸுக்கு தெரியும், மீடியேட்டர்ஸுக்கு தெரியும். ஸோ இவங்களே ஆள் செட் பண்ணி ஃபாலோ பண்ணி போனாங்களாங்கிறது ஒரு மிக முக்கியமான போலீஸ் ஆஸ்பெக்ட். அதுலேயும் நீங்கள் விசாரிக்கணும். ஏன்னா பணம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஒன்று ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருப்பாங்க அக்கௌண்ட்டில், ஆர்டிஜிஎஸ் பண்ணி தான் இல்லை பிளாக்காக வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஒரு 20 lakhs ஆர்டிஜிஎஸ் பண்ணுவாங்க, பாக்கி வந்து பிளாக்காக வாங்குவாங்க சில இடத்துல. ஸோ அப்படி எது கேஷ் இருந்ததா, இல்லை கேஷ் போல ஜொல் இருந்தா இவங்கள்ட்ட, வீடு விற்றது கடனால் விற்றாங்களா, அல்லது வீடை விற்று இன்கேஷ் பண்ணி வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கிளம்புனாங்களாங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் போலீஸ் பார்த்தா தான் அது ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா கிரைம் வந்து நீங்கள் திசைன்வெளியிலேருந்து ரிவர்ஸில் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நந்தம்பாக்கத்துலேருந்து ஃபார்வர்ட் ஆகி போகணும். இங்கேருந்து கிளம்பி போனால் தான் அந்த கிரைமுக்கு ஒரு சொல்யூஷன் நடக்கும். வழியில் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தாங்களா, உணவகங்களில் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சா ஓவரால் ஃபைன். இல்லை சென்னையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ளே வண்டி ஏதாவது இந்த வண்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத தொடர்ந்து இந்த பதிவெண்கள் கொண்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓவரால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம், போலீஸ் பிடிக்க முடியாதெல்லாம் 1 hourல செக் பண்ணிடலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு, அந்த வண்டி எங்கே கிராஸ் ஆச்சு எதனாலன்னு. கண்டிப்பாக அந்த கிரைமு நடந்திருக்க இடம் ஒரு அத்தனாட காடுக்கு ஒரு குடும்பத்தோடு போகிறாங்கன்னா ஒன்று யாரோ நம்மளை அழைச்சிட்டு போயிருக்கணும், இல்லை ஒரு இடம் வாங்கி தர்றேன் இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் பண்ணலாம் எங்களுக்கு பிளேஸ் வாங்கி தரேன்னு யாரோ அழைச்சிட்டு போய் நம்மளை அங்கே நிப்பாட்டியிருக்கணும். அது மாலை வேலையிலேருந்து நம்மளை டைம் பாஸ் பண்ண வச்சு வேறு வழியில் நம்ம கொலை செஞ்சாங்களான்னு தெரியும். என்னையோ அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அதுக்கு மர்டரா சூசைடாங்கிறது கிளியராக வந்துடும், இல்லை ஆக்சிடென்ட் ஆகுறது ஏசி ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சாங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதோட முடிவை சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.